ஏன் ராஜா காலகட்டத்துல வரக்கூடிய புரவலர்களா இருந்தாலும் புலவர்களாக இருந்தாலும் அவர்களை மெச்சும் விதமாக அவர்களுக்கு ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா முத்து மாலையை தான் பரிசாக கொடுப்பாங்க. முத்தை பரிசா கொடுக்கறது அப்படின்றது அப்போ ஒரு ஒரு பெரிய கௌரவமான ஒரு விஷயமாக திகழ்ந்தது. அந்த அளவுக்கு அது ஒரு வேல்யூ நிறைந்த ஒரு பொருளா இருக்கு அப்படின்றதுனால முத்து மாலைகள், முத்து மணிகள், முத்துக்கள் இதெல்லாமே அப்படியே அள்ளி அள்ளி இல்லாதவர்களுடைய கரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அரண்மனை ராஜாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதாவது பொருட்கள்லாம் தங்க காசு அப்படின்றது மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா முத்து மாலையாகவும் முத்துக்களையுமே அள்ளி கொடுத்த ராஜாக்கள், அரசர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய மணிமகுடத்துல பாத்தீங்கன்னா கூட முத்துக்கள் பதித்த மணிமகுடங்களை கூட நீங்க பார்க்கலாம். அந்த காலகட்டத்திலிருந்தே முத்துக்களினுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் ஏராளமான நபர்களாக இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன்.